ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. நேற்றைய தினம் பலவிதமான முக்காடுகளை பார்த்தோம் அல்லவா? இன்று முக்கியமான முக்காடா பெண்கள் போடக்கூடிய முக்காடுகள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-16 வசனம். பெண்களுடைய முக்காடு பற்றி இந்த வசனம் முழுக்க கூறியுள்ளதுங்க. ஆமாம், ஜெபம் பண்ணுகிற பொழுது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனம் பண்ணுகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஆமாங்க, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமறையும் கத்தரித்து போட கடவாள் என்று ஏசப்பா அந்த இடத்துல ஓப்பனாக சொல்கிறாருங்க. உங்களுக்கு முக்காடு போட கஷ்டமாக இருந்தால் என்ன சொல்கிறார்? மொட்டை அடித்து கொள்ளுங்கள் என்று. இந்த காலத்தில் எங்கெங்க தலைமேல் முக்காடு போடுறாங்கோ, தோலுக்கு முக்காடு போட்டுன்னு அந்த ஹேர்ஸை லூஸாக விட்டுட்டு கைக்கு முக்காடுங்க. ஆமாங்க, ஷோல்டருக்கு முக்காடு. ஊழியம் பண்ணுறவங்க கூட தோலுக்கு முக்காடு போட்டுன்னு லூஸ் ஹேர் போட்டுக்குன்னு சில ஊழியக்காரர்கள் சில பேர் அப்படி தான் ஊழியம் பண்ணுறாருங்க. அனைவரையும் இல்லைங்க. இந்த காலத்தில் சின்ன பசங்க, வயசானவங்க, வயசு வித்தியாசமே இல்லை, முக்காடு போடுறதே இல்லை. இப்போ கழுத்துக்கு போட வேண்டியதை ஓனி கூட கையில் போட்டுன்னு சுற்றுறாங்க ஒரு சிலர். அது கூட ஃபேஷன்ன்றாங்க. கர்த்தர் சொன்னால் முக்காடு உன்னை 24 மணி நேரம் போட்டுன்னு உங்களை சுத்த சொல்லலைங்க. சபையில் இருக்கும் பொழுதும், வேதம் வாசிக்கும் பொழுதும், ஜெபம் செய்யும் பொழுதும், ஆராதனை வேளையில் மட்டும்தான் போட சொன்னார். தலைக்கு போட சொன்னாருங்க முக்காடு, தோல் மாட்டுக்கு இல்லை, ஷோல்டருக்கு இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்காடு போடாமல் உலகத்துக்கு நீங்கள் என்னதான் சொல்ல விரும்புகிறீர்கள்? ஸ்திரீயானவள் தூதர்களின் நிமித்தம் தலையின் மேல் முக்காடு போடணுங்க. ஆமாங்க, முக்காடு போடலைன்னா என்ன அர்த்தங்க? நிர்வாணிக்கு சமானமாயிடும் இல்லைங்க. 1 கொரிந்தியில் அதே அதிகாரம் வீட்டில் படிங்க. நாம் புருஷர்களுக்கு கூட கீழ்ப்படிந்து இருக்கணும்னு இந்த வசனம் சொல்கிறதுங்க. இந்த காலங்களில் எங்கெங்க கணவருக்கு கீழ்ப்படுகிறாங்க? ஒரு சிலரை மட்டும்தாங்க குறிப்பிடப்படுகிறது. கீழ்ப்படியாத மனைவிகளுக்கு மட்டும்தான். கண்ணால் காண்கிற கணவனுக்கே நீங்கள் கீழ்ப்படியலைன்னா காணாத தேவனுக்கு எப்படி நீங்கள் கீழ்ப்படுவீங்க? கர்த்தர் இருதயத்தை தானே பார்க்குறாரு. முக்காடு போட்டால் என்ன, போடலைன்னா என்ன? வித்தட்டவாதம் செய்யாதீர்கள். தேவன் யாக்கோபு 4:7 பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்பிடிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றுள்ளது. இப்போ நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளையா, பிசாசனுடைய பிள்ளையா? கர்த்தர் இருதயத்தானே பார்க்குறாரு சொல்கிறீங்க. சரி, உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் இருக்குதாங்க? எதனா கேட்டால் கிருபையின் காலம்ன்றீங்க. தயவு செய்து உங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுவோம் வாருங்கள். ஆமேன்.